Hello everyone, welcome to my channel. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 10ல் டென்சஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ யூனிட் 10க்கு வந்து நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்டிகுலராக வந்து எல்லா எம்சிக்யூஸுமே வந்து டென்சஸ்க்கான எம்சிக்யூஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து டெலகிராமில் நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணேன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதனுடைய நோட்ஸ் வந்து இங்கே கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு சில வீடியோஸ் மட்டும் நான் மெம்பர்ஷிப் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுலேயுமே இன்னும் வர நிறைய வீடியோஸ்லாம் போட போகிறேன் அலாங் வித் நோட்ஸ். மெம்பர்ஷிப் வீடியோஸில் வந்து அலாங் வித் நோட்ஸுமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கணுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நோட்ஸு கீழே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வந்துட்டு படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், டென்ஸ் ஷோஸ் த டேஷ் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ டென்ஸ் வந்து எதை காமிக்கும் அப்படின்னா, இட் ஷோஸ் த டைம் அண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆக்ஷன். How many main tenses are there in English? ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 tenses. டோட்டலாக டென்சஸ்ன்னு கேட்கும்போது 12 இருக்கும். அதில் மெயின் டென்சஸ் அப்படின்றப்ப வந்து 3 தான். அது என்னென்னா ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இல்லைங்களா. ஸோ அது ஆன்சர் இஸ் 3. ஈச் டென்ஸ் ஹேஸ் ஹவு மெனி ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணும். இதில் வந்து ஃபார்ம்ஸ்னு கேட்கலாம், ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னும் கேட்கலாம், ASPECTS ஆஸ்பெக்ட்ஸ்னு கேட்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸுக்குமே 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது 4ம் தான் வந்து ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபார்ம்ஸ்னு கேட்கலாம். ஸோ இது 4த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4த்தையும் கூட உங்களுக்கு கேட்கலாம். வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இட் இஸ் 4. Which tense expresses habitual actions? ஸோ எவ்ரிடே ஆக்ஷன்ஸ் வந்து எது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். He is playing cricket is in which tense? ஸோ நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். பிளேயிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி இருக்குது இல்லைங்களா. ஸோ ஐஎன்ஜின்னு வந்தாலே அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான். அதுக்கப்புறமா நீங்கள் அது கூட வந்து என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்க, ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து தான் நீங்கள் வந்து அது என்ன டென்ஸ், ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃபியூச்சரான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட். ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டென்ஸ் அப்படின்ற வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, மினிமம் வேர்ட்ஸ், ஒரு சில வேர்ட்ஸ் ஹெல்பிங் வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டென்ஸை கண்டுபிடிக்கிறதுன்றது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். Which verb form is used in simple past? It is V2. ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னாலே நம்ம V2ன்னு சொல்லுவோம். ப்ரெசென்ட் அப்படின்னா V1 அண்ட் V3ன்னு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இன்னொன்று வந்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற ஒரு ஃபார்மும் இருக்குது. ஸோ அந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் வந்து எதை சொல்லும், எந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து சொல்லும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க. Helping verbs for present tense include is, am and are. ஸோ இதில் வந்து was, wareம் past தான், hadம் past தான், shall or will வந்து future. ஸோ இங்கே present வந்து is, am and are. He had played is an example of past perfect. Time indicator yesterday refers to past. ஸோ எவ்ரிடே அப்படின்னா இட் இஸ் சிம்பிள் ப்ரெசென்ட், டுடே அப்படின்னா ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் அண்ட் ஃபார் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குது. க்ளூ வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம க்ளூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ளூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த டென்ஸ் அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பை த நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி வந்தது அப்படின்னா அது எந்த டென்ஸ் அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். He has been playing is in which tense? So he has been playing. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ING வந்தாலே continuous. Has been, it is a present இருக்கு, ஒரு perfect இருக்கு. So present perfect continuous tense. The sentence he will be playing belongs to future continuous tense. He had been playing expresses past perfect continuous tense. Which tense is used for actions just completed? ஸோ just complete ஆச்சுன்னா அது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. The correct form of present perfect is
has or have plus V3. So perfectனா எந்த helping verbs யூஸ் பண்ணும் continuousனா எந்த helping verbs யூஸ் பண்ணும் இது எல்லாமே வந்து நான் அந்த tense வீடியோவில் கொடுத்துருக்கேன். Which helping verbs are used in past tense? Was and were. Which sentence uses future perfect tense? So future perfect tense கேட்டிருக்காங்க. So it is will have played. Which word is a clue for present tense? It is always. Which tense shows an action continuing from the past until now? So pastலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து present perfect continuous tenseல வந்து நம்ம இது சொல்லுவோம். Since is used for point of time. So since and for இது சொன்னோம் இல்லைங்களா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். காமன் எரர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் கூட இந்த டாப்பிக்கில் கூட இந்த வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்லேருந்து விளையாடிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு வந்து சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். 4 மணி நேரமாக எவ்வளோ நேரமாக விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு 4 மணி நேரமாக விளையாடிட்டு இருக்கான்னா ஃபார் 4 hours. ஸோ எப்பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதுக்கு சின்ஸும் எவ்வளோ நேரமாக அதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு ஃபார் அப்படின்றதும் நம்ம யூஸ் பண்ணுவோம். Which is correct for a perfect continuous tense action in progress since morning? It is he has been playing since morning. Which tense uses past perfect correctly? So he had gone before I came. So இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து has இருக்கு. So has it, in the sense it is present perfect tense. Correct structure for future perfect continuous. It is will have been plus verb plus ing. Choose the correct form. He usually dash at 6 a.m. It is wakes. இங்கே wakes. ஸோ எப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்க வேர்புக்கு எஸ் ஆட் பண்ணுவோம், எப்போ எஸ் ஆட் பண்ணக்கூடாது இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயும் நம்ம வந்து படிக்கணும். Which tense shows an action completed before another future action? It is future perfect. By next year, he dash in this school for 10 years. It is will have been working. So நாங்கள் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். By next year and for and since இது வந்து வரும்போது எந்த மாதிரி டென்சஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். Choose the sentence in simple future tense. It is he will play. இங்கே will be playing அப்படின்றது வந்து future continuous tense. Which tense is formed using was, were, verb plus ing? So கண்டுபிடிங்களா was and were வந்து past. Verb plus ing நாலே continuous. So it is past continuous. Which sentence correctly uses for as an time indicator? So for யூஸ் பண்ணும்போது time நம்ம period of time சொல்லுவோம். He has been playing for 3 hours. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.